இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த காரம் அப்போ ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே உலக்கில் 1/4 உலக்கு துவரம் பருப்பு, 1/4 உலக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 உலக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இல்லை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 3 ஹவர்ஸுக்கு நல்லா அப்படியே ஊற விட்டுறலாங்க. மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் இது கூட பல்லாக கட் பண்ண கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிள்ளைங்க நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு சூடான பணியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் காரம் அப்போ ரெடிங்க. மறக்காமல் இந்த கார்த்திகை தீபம் டைமிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.